ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேருக்கு ஏபிஎஸ் விசா வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து எனக்கும் இதே சிச்சுவேஷன் தான் நடந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இதில் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு வந்து என்னோட சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி வந்து எனக்கு இன்டிமேஷன் மெயில் வருது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஏபிஎஸ் விசா வந்து எனக்கு கேன்சல் பண்ணுறாங்க. அதே மாதிரி என் ஃபைலும் க்ளோஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்கிட்ட பாஸ்போர்ட் டேலண்ட் இருக்குன்னு சொல்லி ரிமார்க்ஸில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் என்கிட்ட எதுவும் கொரி எதுவும் கேட்கல. அவங்களே செக் பண்ணிட்டு என் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் என்கிட்ட பாஸ்போர்ட் டேலண்ட் கிடையாது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன் ப்ரிஃபெக்சரை ரீச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் என்னால் முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், 1 மந்த் வந்து மார்ச் ஃபுல்லாக நான் வீசா இல்லாமல் தான் இருந்தேன். நானும் எவ்வளவோ ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் ப்ரிஃபெக்சர். பட் என்னால் முடியல. ஸோ நான் இந்தியா கிளம்பிட்டேன். ஸோ இந்தியா கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு 2 மந்த்ஸ் கழித்து எனக்கு ஏபிஎஸ் விசா அப்ரூவ் ஆச்சு. தென் வந்து நான் அங்கேருந்து மறுபடியும் ஃப்ரான்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது என்கிட்ட வீசா கிடையாது. ஸோ அதனால் நான் கான்சுலேட்டை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, அப்புறம் ரிட்டர்ன் வீசான்னு ஒரு வீசா இருக்குது. அந்த வீசா நான் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்தேன். இது ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸ்க்ராட்ச்லேருந்து முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏபிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ பாரிஸ் வரணும், இல்லை ஃப்ரான்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் வீசா வந்து அப்ளை பண்ணிட்டு, அந்த ரிட்டர்ன் வீசா வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஃப்ரான்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ஏபிஎஸ் வீசா கலெக்ட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். தேங்க்ஸ்.